சென்னையில ஒரு இடம் இருக்கு. அந்த பேர் கேட்டாலே எல்லாருக்கும் லோக்கல் வைப் தான் நினைவுக்கு வரும். மூவிஸ்ல கூட ரஃப், ரா, மாஸ் ஜோன்னு தான் காட்டுறாங்க. ராயபுரமா? ஆம்பா. ஆனா உண்மையில ராயபுரம்க்கு ஒரு ராயல் ஹிஸ்டரி இருக்கு. 1710ல விஜயநகர காலத்துல இருந்த போட்மேன் பிரிட்டிஷுக்கு ஹார்பர் ஹெல்ப் பண்ணி மதராஸ்ல செட்டில் ஆனாங்க. அவங்களோட லாயல்ட்டிக்காக 1799ல லார்ட் எட்வர்ட் கிளைவ் 720 ஏக்கர்ஸ் லேண்ட் கிராண்ட் பண்ணினார். அதுதான் இன்றைய ராயபுரம் உருவான ஆரம்பம். பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? முதல்ல ஹிந்துவா இருந்த இந்த போட்மேன் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனாங்க. அவர்களே 1829ல செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் கட்டினாங்க. செயின்ட் பீட்டர் தமிழ்ல ராயப்பர், அதனால அந்த இடம் ராயபுரம்னு ஆனது. இப்போது சென்னையோட பழைய சர்ச்சுகள்ல ஒன்று. அந்த ஆர்கிடெக்சர், அந்த காம்னஸ் இன்னும் ஃபீல் பண்ணலாம். பிரிட்டிஷ் காலத்துல மதராஸ்ல அதிகமான ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்த இடம் ராயபுரம் தான். அந்த டைம்ல பார்ட்டி மூடுனா ராயபுரம் தான் டாப் ஸ்பாட். பிரிட்டிஷ் ஆஃபிஷியல்ஸ், ட்ரேடர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இங்க தான் பேஸ் பண்ணியிருந்தாங்க. போர்த்து பக்கத்துல இருந்ததால ஃபாரின் ட்ரேடர்ஸ் கூட வந்தாங்க. பர்ஷியன்ஸ், பார்சிஸ் எல்லாரும் இங்கே தான் செட்டில் ஆனாங்க. அந்த காலத்துல ராயபுரம்ல எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. செயின்ட் கெவின்ஸ், செயின்ட் மேரிஸ் மாதிரி 100 வருஷத்துக்கு மேல நிக்கிற ஸ்கூல்ஸும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போவும் அந்த பார்சி ஃபயர் டெம்பிள் ராயபுரம்ல தான் இருக்கு. தமிழ்நாடு அண்ட் கேரளால ஒரே பார்சி டெம்பிள். அந்த சேக்ரெட் ஃபயர் இப்போ வரைக்கும் அணையாம எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ராயபுரம் ஒரு காலத்துல எலீட் பார்ட்டி ஸ்பாட். ஆனா இப்போ மாஸ் வைப் ஏரியா. எப்படி சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? பிரிட்டிஷ் போனப்புறம் என்ன நடந்துச்சு? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி எங்க போனாங்க? ஃபிஷிங் ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன், இதுக்கு என்ன கனெக்ஷன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கு பார்ட் 2 மிஸ் பண்ணாதீங்க.